ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மைசூரில் இருக்கிற மைசூர் ஜூக்கு தாங்க விசிட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி இதில் வந்து என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த ஜூக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா பெரிய கார் பார்க்கிங் இருக்கும், அங்கே நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பெர் அடல்ட்டுக்கு வந்து 120 சார்ஜ் பண்ணுறாங்க. இது 5 to 12 இயர்ஸ் சில்ட்ரன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 60 ரூபா தான். என்ட்ரியில் வந்து டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு ஆக்சுவலி ஸ்பெசிஃபிக்காக இங்கே கேமரா வேணும்னா அதுக்கு தனியாக வந்து செப்பரேட்டாக சார்ஜஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இருக்கிற அந்த ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஸோ எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கிறதுன்னு ஆக்சுவலி வித்தின் ஒரு 2.5 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்லோவாக ஒன்று ஒன்றா பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். மார்னிங் ஒரு 11:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே இருக்கிற மைசூர் ஜூக்கு தான் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணோம். விசிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் கிடைக்குங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து யூஸ்வலாக ஒரு வீக்கெண்டில் போனோம், சாட்டர்டே அந்த மாதிரி டைமில். ஸோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் க்ரௌடு இருந்துச்சு. நீங்கள் நார்மல் டேஸ்லாம் வந்தீங்கன்னா மேபி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். நாங்கள் போன டைம்லேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு பீக்லாம் கிடையாது, ரொம்ப ஃப்ரீயாக தான் பார்த்தோம். ஆக்சுவலி நீங்கள் மைசூர் ஜூவில் சேஃப்டியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா எல்லாமே க்ளோஸ்டாக பார்க்குறோம். க்ளோஸ்டாக பார்க்கறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது மிருகங்கள்லாம் பார்க்கும்போது. வந்து கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் ஜம்ப் பண்ணி உள்ளே வந்துருமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயமாகவே இருக்குது. மற்றபடி அந்த எப்படி சொல்கிறது, இந்த வயசான சிங்கம் ஒரு இடத்துல பார்த்தோங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த குழி வந்து சுற்றி நோண்டி வச்சுருக்கானுங்க. க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது எப்படி ஜம்ப் பண்ணி வந்துடும்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி வந்து இந்த ஜூ பார்த்தீங்கன்னா செம்ம நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அழகாக அப்படியே வாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அங்கங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன சிட்டிங் மாதிரி அங்கங்கே டேபிள் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். ஒரு சிலது மட்டும் நல்லா சேஃப்டியாக வச்சுருக்காங்க, ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏப்பா சேஃப்டி இல்லாமல் இருக்கு பாரு. ஒன்றும் புரியலையா? நல்லா வெந்திருப்பாரு. சிங்கம் எகுறாதோ தெரில என்ன மாதிரி. இங்கே தெரியலாம் பாரு, இங்கே போய் ராஜா, இங்கே போய் அது ஃபோனில் வந்து போய் இருக்கிறான் பார்த்தியா. ஸ்ப்ரைட் கொடுப்பானா? ஏய் வாயை போடுறதுக்கு. ஏய் ஏய் டோன்ட் ஷவுட். ரொம்ப டேஞ்சரஸ் இல்ல, ரொம்ப இதுவா அக்ரெசிவ். ஏய் யாரா கஷ்டப்படுதா? ஓ அசால்ட்டா ஜம்ப் பண்ணியா? சரியா போச்சு. இல்லை அந்த குண்டு இருக்கு, ஃபுட்டு வச்சுருவாங்க. எப்படி இது பாரு. பாம்பு 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 இவ்வளோ பின்னாடி
அப்படி நின்று அப்படி போய் அப்படியே பார்த்துனே போகலாம். அந்த பக்கம் நாராயணா ஒரு பாம்பு எடுத்து வெளியே போட்டு போக மாட்டாங்க. இங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து ஸ்நேக்ஸ்லாம் இருக்குங்க. அதை பார்த்துட்டு அப்படியே நேராக நடந்து வந்தீங்கன்னா இங்கே ஃபுட் கோர்ட் அவைலபிளாக இருக்கும். இங்கே தேவையான ஃபுட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஸ்நாக்ஸ் அண்ட் மீல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஃபுட் காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பட் ரொம்ப ஹையாலாம் இருக்காதுங்க. ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. அப்படியே எல்லாமே பார்த்துட்டு ஃபைனலாக சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். ஈவினிங் 5:36 மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜூ அலவுட் கிடையாதுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மார்னிங் வந்து 10 o'clockலாம் வந்துட்டீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஒரு 2 hours வந்து நீங்க பார்த்துட்டு எக்ஸிட் ஆயிடலாம். இல்ல எப்படி ஜிராஃபி பாவம்